ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி டே 11 திருப்பாவை பாசுரம் 11 முகில் வந்தனே. நிறைய கன்றுக்குட்டிகளோடு கூடிய பசுக்கூட்டங்களும் பகைவர்களின் வலிமையை அழித்தொழியும்படி அவர்களுடன் போர் புரியக்கூடியவர்களும் கொஞ்சம் கூட தீய குணங்களே இல்லாதவர்களுமான உயர்ந்த குலமாகிய ஆயர்குலத்தில் தோன்றிய பொற்கொடியே, பாம்பை போன்றிடையே உடையவளே, மயில் போன்றவளே, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? நானும் என் தோழி எல்லாரும் வந்து உன் வீட்டின் முன்னாடி வந்து பகவானின் திருநாமத்தை பாடிட்டு இருக்கோமே, அது கூடவா உனக்கு கேட்கல? இப்படி ஆடாம அசையாம இருக்கியே, சீக்கிரமா எழுந்திரு. விரைந்து எங்களுடன் வந்து நீயும் வந்து அந்த முகில்வண்ணனான பகவானின் திருநாமத்தை பாடி அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகுவா அப்படின்னு சொல்லி இன்னொரு தோழியை எழுப்புறா ஆண்டாள். எல்லாரும் கூடியிருந்து பகவனை சேவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை அவ சொல்றா. பாசுரம் பார்ப்போம். கற்றுக்கலவைகணங்கள் பழகருந்து செற்றார் திரளெழிய சென்று தெரு செய்யும் குற்றமொன்றல்லாத கோளர் தம் பொற்கொடியே, புற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர் பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண் காட்டி நீ எற்றுக் குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். அர்த்தம்: திருவே உருவான எம் தோழியே, இளங்கன்றுகளுடன் அமுதமென்ன வாழை பொழியக்கூடிய பசு கூட்டங்கள் பலவற்றை காப்பாற்றி பாலினை கறந்து வஞ்சகமே உருவான பகைவர்களின் வலிமையாற்றல் வீரம் அழிந்தொழியும்படி அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று போர் புரிந்து வெற்றி பெறுகின்றவர்களும் எந்த ஒரு குற்றமும் இல்லாத உத்தமர்களாகிய கோபாலர்களின் உயர் குலத்திலே தோன்றிய பொன்னே, கண்ணை ஈர்க்கும் பொற்கொடி போன்றவளே, புற்றிலிருந்து வெளிவந்தாலும் பாம்பின் படம் போன்ற அழகிய அல்குழை பெற்ற இளணங்கே, கானகத்தில் விரும்பிய வண்ணம் ஆடித் திரியும் பேரழகு பெற்ற வண்ணமயில் போன்றவளே, எழுந்து வருவாய். செல்வச் செழிப்பிலே உருவான இன்பமே வடிவான பெண்மையை பெற்றவளே, உன் உறவினர்களின் தோழிமார்களுமாகிய எல்லோரும் வந்து உன்னுடைய முன் வாசலிலே குழுமியுள்ளோம். கார்கால கருமேக மொத்த திருவடிவழகு வண்ணத்தை பெற்ற ஸ்ரீ கண்ணபிரானின் திருநாமத்தை நாங்கள் பாடுகின்றோம். வா, அசையவில்லையே உன்னுடம்பு கொஞ்சமும், பேசாமல் உள்ளதே உன் திருநாவும். எதற்காகவோ என்ன பயன் கருதி இப்படி உறங்குகிறாயோ நீ தெரியவில்லை. நன்றாக உள்ளதோ இச்செய்கை என்று துயில் சாகரத்தில் மூழ்கிய தன் தோல்வி எழுப்புகிறாள் ஸ்ரீ கோதையாள். அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பகவானை மறக்கக்கூடாது. அவன் புகழையருளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் போற்றுதல் வேண்டும். அறிவு இன்மையால் மறந்துவிட்டால் பலவித துன்பங்களில் வீழ்ந்து களைப்பும் சலிப்பும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று எடுத்துரைக்கிறாள் கோதை. கண்ணா மணிவண்ணா போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.